ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சினிமா விஷன். கடந்த சில நாட்களாக ஹன்சிகா மோட்வானிக்கு டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னு பல சர்ச்சையான விஷயங்கள் பாலிவுட் மீடியா ஃபுல்லாகவே பேசப்பட்டுச்சு. ஹன்சிகாவுக்கு 2022 தான் சோகல் கத்தூரியா அப்படிங்கிறவங்க கூட மேரேஜ் ஆச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணிட்டாங்க, தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு பேசப்படுது. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இப்போ ஹன்சிகா மோட்வானியும் சோகல் கத்தூரியாவோட ரீசன்ட் ஆக்டிவிட்டிஸ் இருந்துட்டு இருக்கு. சோகல் கத்தூரியா இதுக்கு முன்னாடியே ரிங்கி பஜாஜ் அப்படிங்கிற பெண் கூட மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் சில வருடங்களே அவங்களுக்கு விவாகரத்தும் ஆயிடுச்சு. ரிங்கி பஜாஜ் யாருன்னு பார்த்தா ஹன்சிகா மோட்வானிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க விவாகரத்து பண்ணதுக்கு அப்புறமா தான் ஹன்சிகாவுக்கும் சோகல் கத்தூரியாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்பவே ஹன்சிகா தான் அவங்க ஃப்ரெண்டோட வாழ்க்கையை பிரித்து இப்போ இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பேசப்பட்டுச்சு. இந்த நிலையில் இப்போ ஹன்சிகா மோட்வானி சோகல் கத்தூரியா கூட எடுத்துக்கிட்ட எல்லா போட்டோஸையும் டெலீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சோகல் கத்தூரியா ஹன்சிகா மோட்வானி கூட எடுத்துக்கிட்ட எல்லா போட்டோஸையும் அப்படியே தான் வச்சிருந்தாரு. ஆனால் மறுபடியும் ஹன்சிகா மோட்வானி இப்போ சோகல் கத்தூரியா கூட மேரேஜ் ஆன மாதிரியான போட்டோஸ் எல்லாத்தையும் மறுபடியும் டெலீட் பண்ணியிருக்காங்க. சோகல் கத்தூரியாவும் அவங்களுடைய அக்கௌண்ட்டை பிரைவேட்ல மாத்திருக்காரு. இதனாலேயே இவங்களோட விவாகரத்தை உறுதியான மாதிரி தான் இருக்குன்னு பாலிவுட் மீடியா ஃபுல்லாவே இப்ப இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருச்சு அப்படின்னும் தனித்தனியாக வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னும் சொல்லிட்டு வராங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தொடர்ந்து நம்ம சேனல் கூட பயணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.